உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள், பெந்தகோஸ்து சபைக்கு அவர் தாயா, ரோமன் கத்தோலிக்கத்திற்கு தாயா? இதுதான் இந்த வீடியோவுடைய தொகுப்பு. சத்தியமா 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 சொல்றேன், இயேசுவின் தாய் மரியாளுக்கும் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. இயேசுவின் தாய் மரியாளுக்கும் ரோமன் கத்தோலிக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவின் தாய் மரியாளுக்கும் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த காப்பி அடிச்ச ரோமன் கத்தோலிக்கார பையன் அப்படியே எல்லா குப்பையும் தூக்கி மேல போட்டுக்கிட்டு நான் கிருத்தனும் அப்படி பம்மாட்டு பண்ணிட்டு ஆட்டிக்கிட்டு உலாவிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் தாய் மரியாள் பெந்தகோஸ்து சபையின் தாய், பெந்தகோஸ்து சபைக்கு தாய் என்பதை நான் வேத வசனத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இயேசு மனிதனாய் வார்த்தை மண்ணுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அவங்க என்ன பண்ணுவாங்க? அழுந்த மரியாதை போடுறாங்க. வார்த்தை மண்ணுருவானார், நம்மிடையே குடிகொண்டார், அழுந்த மரியே வாழ்க அப்படின்னு போடுறாங்க. கர்த்தர் பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவனே, உடைய திருவயிற்றின் கனியாயே சுகம் ஆசிரியப்பட்டவரே, அதுல கொண்டு விட்டுருவாங்க. சரி சொல்லு, பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க நல்லா சொல்றீங்க. இப்படி சொல்லிவிட்டு அந்த வார்த்தை மண்ணுருவான இயேசு, அந்த இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாள். அப்ப இயேசு 33 வருஷம் ஊழியம் பண்ணுகிறார், வாழ்கிறார். 3.5 வருஷம் ஊழியம் பண்ணுகிறார். அதில் 12 சீடரை தேர்ந்தெடுக்கிறார். ஒருவன் செத்து போற, அவங்க போற, இன்னொருத்தவனா சேர்த்துறாங்க. இதோட சேர்த்து 12. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிறோம். எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, எல்லாருடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தாவே, தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போனான். யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போவதற்கு இழந்து போனான். இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக, இந்த அப்போஸ்தல பட்டத்தில் பங்கு பெறுவதற்காக, இவர் 2 பேரில் தேவரையும் தெரிந்து கொண்டார். 2 பேரில் தேவரையும் தெரிந்து கொண்ட ஒருவரை எங்களுக்கு காண்பித்தரலும் என்று கேட்டார்கள். பின்பு அவளை குறித்து சீட்டு போட்டார்கள். பின்பு ஒரு ஜெபத்தை பண்ணி அவர் மேல ஒரு 2 பேருக்கு சீட்ல எழுதி குலுக்கி போட்டாங்க. சீட்டு மத்தியாவின் பேர் கொண்டுச்சு. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து 12வது அப்போஸ்தலராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இது சத்தியம், பைபிள். காட்டுங்களா ரோமன் கத்தோலிக்கத்துல? அது பைபிள் தப்பு கிடையாது, இந்த கோமாளிப்பும் தப்பு. ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்ற ஒருவனும் தேவனுடைய ராஜ்யம் போக முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறேன், ஆணித்தரமாக ஆதாரமாக சொல்கிறேன். ரோமன் கத்தோலிக்கத்தை பின்பற்றுகிற ஒருவனும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. திருஇருந்தா உட்காந்து பேசுவோம், பார்த்துக்கலாம். இல்லைன்னா பேசாம மூடிட்டு போறது நல்லது. அருண், நான் ரோமன் கத்தோலிக்க மக்களை, நண்பர்களை சொல்லவில்லை. இந்த மாதிரி கோமாளி பேர்களுக்கு பூசா முளைச்சிருக்கிறான். இவனுக்கு ஒரு பேர் புகழ் சம்பாதிக்க, பெரிய ஞானியா காட்ட, தன்னை மண்ட கருவமா திமிரா, பெரிய யோக்கிய மாதிரி, பெரிய தலை சிறந்த வித்துவான் மாதிரி காட்டிக் கொள்வதற்காக கூத்த டிராமா பண்ணிட்டு இருக்கான். தப்பு தப்பாவும் பண்ணிட்டு இருக்கான். வாடா பாப்போம், உட்கார், எங்க உட்கார் பாப்போம். 1 லட்சம் பேர் கூட்டு ரிப்போர்ட்டர்ஸ் கொண்டு வா, அவன் பேசி பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான். சத்தியம் ஜெயிக்கும். சரி, 12 பேர் உள்ளது முதல் சபை. இந்த சபைக்கு போதகர் இயேசு. இந்த சபையில தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13, 15 வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் அங்கே வந்தபோது, இப்போ இந்த 12 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவி பெறுவதற்காக மேல் வீட்டில் கூடி வருகிறாங்க. அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும், முக்கியமான சீடர்களும், அந்திரேயா, பிலிப்பும் தோமாவும், பர்த்தலமேயும், மத்தேயும், குமாரனாகிய யாக்கோபு, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே
இவர்கள் எல்லாம் அங்கே இவர் எல்லாரோடு கூட ஸ்திரீகளோடும் இன்னும் நிறைய ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாதையோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீசர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த 120 பேர் கூடிய முதல்ல 12, இரண்டாவது 120, அப்புறம் 3000, அப்புறம் 5000 ஏற்கனவே முன்னாடி உள்ள வீடியோ பேசிங்க பார்த்துக்கங்க. இப்ப இந்த இடத்துல இதுதான் பெந்தெகோஸ்து சபை. அவர் எல்லாரும் மேல் வீட்டில் கூடியிருக்கும் போது பரிசுத்த ஆவி பெற்றார்கள். பரிசுத்த ஆவி பெற்றவன் தான் பெந்தெகோஸ்து சபைக்காரன். வேற எவனுக்கும் பரிசுத்த ஆவி இல்ல. ஆனா இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்கத்துல பரிசுத்த ஆவி பெற்றவன் நடிக்கிறான், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுட்டான். யாரை பார்த்து காப்பி அடிச்சீங்க? 50 வருஷத்துக்கு முன்னாடி ரோமன் கத்தோலிக்க எவனாவது பரிசுத்த அந்நிய பாஷை பேசுறீங்களா? எல்லாமே காப்பிடா. ரோமன் கத்தோலிக்க சொன்னாலும் காப்பி காப்பி. இந்துக்களை பார்த்து எவனை பார்க்கறான் அவனை காப்பி அடிச்சிருவான். இந்துக்களை பார்த்து காப்பி அடிக்கிறான், சிலை வழிபாட பார்த்து காப்பி அடிக்கிறான். இப்ப பரிசுத்த ஆவி பெற்றது போல 4 கோமாளி போல வந்து அங்கங்க கூடாரத்தை போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பார்த்து கத்து கொடுத்துட்டா இப்ப எல்லாம் வந்து சிலைக்கு முன்னாடி உட்காந்து அந்நிய பாஷை வச்சிருக்காங்க. யாரா பார்த்து காப்பி அடிச்சீங்க? பெந்தெகோஸ்துக்காரனை பார்த்து காப்பி அடிச்சீங்க. ரோமன் கத்தோலிக்கனாலும் காப்பி அடிக்கிறதுல திறமை உள்ளவன்னு அர்த்தம். உங்களை போல காப்பி அடிக்க வளர்த்த ஒருவன்ற சரியா? சாரி. இப்போ இவங்க எல்லாம் எங்க போனாங்க? அப்போ 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆலோசனை இருக்கும். பெந்தெகோஸ்து என்ற நாள் வந்தபோது ஏன்டா பெந்தெகோஸ்து சபைன்னு சொல்றாங்கன்னா, பெந்தெகோஸ்து என்னும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஒரு பண்டிகை நாள். வருஷத்துல ஒரு நாள் இந்த பண்டிகை நாள். அந்த பண்டிகைக்கு பேரு பெந்தெகோஸ்து என்னும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள். அந்த நாளில் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அந்த 120 பேரும் இயேசுவின் தாயாகிய மரியாதை மற்ற சீசரோடும் சகோதரிகளோடும் ஸ்திரீகளோடும் இன்னும் மற்ற சீசரோடும் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த அந்த மேல் வீட்டில் கூடிய பொழுது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல பலத்த காற்றடிய முழக்கம் உண்டாகி வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு மிகப்பெரிய சத்தம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு அந்த 120 பேர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த அந்த ஆவியானவர் இறங்கி பேசின அந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். இதுதான் பெந்தெகோஸ்து சபைன்னு பேர் இருக்க காரணம். அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த 40 நாள் உலாவி 50வது நாள் தான் இந்த பரிசுத்த ஆவி நிரப்பப்படுகிறது. இதற்கு இந்த ட்ரைத்ரான் டெக்காதலன், ட்ரைத்ரான்னா 3 அர்த்தம், டெக்காதலன்னா 10 அர்த்தம். இப்படி பென்டகன் என்றால் 50 என்று அர்த்தம். இது ஒரு மொழியில சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. பென்டா என்றால் 50. அந்த பெந்தெகோஸ்து என்னும் பண்டிகை நாளிலும் பென்டா என்ற 50ஆம் நாளிலும் இந்த பரிசுத்த ஆவியால் இறக்கப்பட்டு நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட்ட சபைக்கு பெண்டெகாஸ்ட் என்று ஆங்கிலத்தை சொன்னாங்க. என்னென்னமோ சில காரணங்கள் சொன்னாங்க, 1008 காரணங்கள் சொன்னாலும் பெந்தெகோஸ்து என்னும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் அன்று பரிசுத்த ஆவியால் ஏறக்குறைய 120 பேர் நிரப்பப்பட்ட பொழுது அங்கேதான் பெந்தெகோஸ்து என்னும் சபை, ஆதி சபை, முதல் சபை, தாய் சபை, தேவனின் சபை, பரிசுத்த ஆவியால் ஆளுகை செய்யும் சபை அன்னைக்கு உருவாச்சு. இந்த ரோமன் கத்தோலிக்க காலம் அன்னைக்கு அப்படி இல்லவே இல்லை. ரோமன் கத்தோலிக்க ஒன்று இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை. அங்க அவங்க இறங்கி எருசலேமிலும் அந்தியோகியாவிலும் கிரேக்கத்திலும் சபைகள் வேகமாய் பரவி உலகம் முழுசும் பரவ ஆரம்பிச்சது. ஆனா மாறாக ரோமன் கத்தோலிக்கார பையன் ஜான் தி பாப்டிஸ்ட் ஸ்தாபக அருளப்பட கொன்னாங்க, தரிசனம் பண்ணாங்க. ஸ்தேவான கல்லால் அடிச்சு கொன்னாங்க. இயேசுவின் முதல் இரத்த சாட்சி யாக்கோபை இரத்த சாட்சியை மறி வெட்டி கொன்னாங்க. இயேசுவின் சீடரை தோமாவை தவிர எல்லாரும் கொன்று அழித்தார்கள். தோமா இங்கே வந்து இந்தியாவில் சென்னையில் பரங்கிமலையில் இரத்த சாட்சியை மறித்தார். அவரை தவிர மற்றதெல்லாம் கொண்டாங்க.
இயேசுவையே கொண்டாங்க ரோமன் கத்தோலிக்கார பையன். இவங்க இங்க நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. சபை, அவங்க சபைங்க என்ன சொன்னது? அது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ரோம அரசாங்கத்தாலும் பணபலத்தாலும் படைபலத்தால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டுக்குழு தான் கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க. அது ஊர் உலகத்தை காப்பி அடிச்சு நீதிமான் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ரோமன் கத்தோலிக்க. அதான் விட்டு வெளியே வந்தேன். இது ஒண்ணும் சுத்தப்படாத. இப்படி 400 வருஷம் உலகம் முழுசும் அந்தியோகில கிறிஸ்துவ பேரு வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா, அன்னைக்கு பார்த்தா அந்த பெந்தோஸ்கார பார்த்தா யாருப்பான்னு கேட்டா, we are the follower of Christ. ஃபாலோவர், இயேசுவை பின்பற்றுவர். நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்று மிக நீண்ட நெடிய வார்த்தையை தான் சுருக்கி அப்படிலாம் சொல்ல வேணாம்ப்பா, பரிசுத்தாவின் வழியாக கிறிஸ்து உள்ள வந்துட்டாருப்பா, எனவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒரே வார்த்தை சொல்லலாம்பா அப்படின்னு தீர்மானம் போட்டாங்கப்பா. அன்றிலிருந்து தான் கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோகியாயில முதல் அழைக்கப்பட்டாங்கப்பா. இந்த ரோமன் கத்தோலிக்க எங்கடா வந்தாங்க சொல்லு. அப்புறம் 400 ஆண்டுகளுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கொண்டு அழிச்சு பார்த்தாங்க, முடியல. சபை இவங்க சீசரை கொல்ல சபை வேகமா பரவல். இனி இப்படியே போனால் நம்முடைய வயிற்று பிழைப்பும் நடக்காது, நம்முடைய கூடாரமும் காலியாயிடும், நம்முடைய அரசாங்கம் ஆட்டம் கண்டுருச்சு. எனவே பேசாம வாயை மூடி பொத்திக்கிட்டு ரோமன் கத்தோலிக்கன்னு பேரை வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் காப்பிடிச்சு அந்த அரசாங்க பணத்தாலும் பலபலத்தாலும் அங்க நாடா போய் மிரட்டி கிறிஸ்தவத்தை சேர்த்தாங்க. உண்மையான கிறிஸ்தவம் பெந்தகோஸ்து சபை, போலி கிறிஸ்தவம் ரோமன் கத்தோலிக். உண்மையான இயேசுவின் தாய் இருந்த சபை பெந்தகோஸ்து சபை. இயேசுவின் தாயை போலவே சிலை வச்சுக்கிட்டு காப்பிடிச்ச ரோமன் கத்தோலிக் சபை. பெந்தகோஸ்து சபையில் இயேசுவின் தாயை மரியாதை சூப்பரா கனப்படுத்தி மரியாதை கொடுத்து எல்லோரும் வணங்கினார்கள். ஆனா இவங்க பெந்தகோஸ்துல உள்ளதை பார்த்து காப்பிடிச்சு ரோமன் கத்தோலிக்கத்துல சிலையை வச்சுக்கிட்டு தொட்டு நக்கி கும்பிட்டுருக்கான். தொட்டு பாடிக்காம இயேசுவை தொட்டு சிலையை போய் தொட்டு நக்கிருக்கான். யாரை பார்த்தா காப்பிடிச்சீங்க? இயேசுவின் தாய் பெந்தகோஸ்து சபைக்கு தாய், ரோமன் கத்தோலிக்க சபைக்கு தாய் அல்ல. இவங்க காப்பிடிச்சு பேர் எடுத்து வச்சுட்டாங்க. ஆகவே ரோமன் கத்தோலிக்க சபை அது இயேசுவின் சபை அல்ல, இயேசுவின் தாய் மரியாதை இருந்த சபை அல்ல. அவங்க நான் செத்து போன பின்னாடி கேவலமா இருக்குடா. சீசர் அருமரிச்சு வைத்து போயிட்டாரு, சீசர்களும் மறிச்சுட்டாங்க, இயேசுவின் தாயும் மறிச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் இல்லாத பொழுது 400 வருஷத்துக்கு ஒரு கதை கட்டி விட்டாங்க. ரோமன் கத்தோலிக்க என்றால் கதை கட்டின சபை. இங்க எங்க வந்துச்சு ரோமன் கத்தோலிக்க சபை? ஆகவே இயேசுவின் தாயாகிய மரியாள் பெந்தகோஸ்து சபைக்குத்தான் அவர்கள் உண்மையான தாய். ரோமன் கத்தோலிக்கத்திற்கு சிலையால் கட்டப்பட்ட, சிலை வடிக்கப்பட்ட, சிலையை அடித்து சிலை வடித்த, சேலை கட்டின, தாலி கட்டின, தலையில கிரில் கட்டு மாதிரி தூக்கி தொங்க விட்ட, பொட்டு வச்சு பூ வச்ச இந்த இந்த செயலை ஒரிஜினல் தாய் மரியாள் அருவருப்பார்கள். உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, உங்களை விரோதிப்பார், ரத்து பண்ணிடுவாங்க, உங்களை விரும்ப மாட்டாங்க. ரோமன் கத்தோலிக்கத்தை விரும்ப மாட்டார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் அதை வெறுப்பார்கள், அருவருப்பார்கள். இப்படிலாம் நான் சொல்லலாம், இப்படிலாம் என்னை செய்ய சொல்லி நான் எங்கடா சொன்னேன்? ஏன்டா இப்படி பைத்தியகாரத்தனமா பண்றீங்க என்று ரோமன் கத்தோலிக்கனை வெறுத்து ஒதுக்குவார்கள் உண்மையான இயேசுவின் தாய் மரியாள் என்பதை இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.